ஒரு நிமிஷம் கூட ஸ்டாப் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. எதார்த்த ரீதியான இயற்பியல் விதியில இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஓகே. அதே மாரி தான் பயாலஜிக்கல் சிஸ்டமும் கூட. ஓகே. எல்லா நிலையுமே அப்படிதான். ஆனா அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஆத்மாவ ரெடி செய்யணும். ஓகே. அப்படின்னா நீங்க இயங்கிக்கிட்டே தான் இருக்கணும். இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொன்னா, நீங்க ஒரு உலகத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த உலகத்துக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆனா நீங்க நெனைக்கிற மாரி இந்த உலகம் மட்டும் தான் உலகம், இந்த உலகம் மட்டும் தான் கடைசி உலகம் அப்படி கிடையாது. இதோட பல நிலையில மேன்மையான பல நிலையும் இருக்கு. இத விட ஓரளவு தோதாகாத ஒரு சில இடமும் இருக்கு. ஓகே. அப்படின்றத நீங்க சரியா உணரணும், புரிஞ்சுக்கணும். ஓகே. இது அறிவியல் ரீதியாவும் நிரூபிக்கலாம். ஆன்மீக ரீதியாவும் நெறைய பேரு நிரூபிச்சிருக்காங்க, உணர்ந்திருக்காங்க. அந்த நிலையில நெறைய விஷயம் தோதாவே அமைச்சிருக்காங்க. ஓகே. அதனால இயக்கவியல் அப்படின்றது மிகவும் அவசியம். சரி, ஓகே. சரி, அந்த வகையில என்ன தகவல் அப்படின்னா, ஆதிசங்கர் ஸ்டுடியோ பொறுத்தவரைக்கும் இந்த மாரி சில ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் நயன்தாரா, ஆக்ட்ரஸ் ஜோதிகா மற்றும் ஆக்ட்ரஸ் நேகா. ஓகே. உங்களுக்கு என்ன தகவல் அப்படின்னா, அந்த ஈஷா யோகா மையத்தில சாம்பவி மகாமுத்ரான்னு ஒரு பயிற்சி இருக்கும். அது சாதாரணமான யோகா கிளாஸ் தான். ஓகே. அந்த பயிற்சி செய்யுங்க. அடுத்து பிஎஸ்பி கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு 4 நாள் கிளாஸ் தான். அந்த 2 கிளாஸும் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தன மூவினாலும் நான் உங்களுக்கு புக் பண்றேன். ஓகே. ஏன் அப்டின்னா, எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஏன் அப்டின்னா, அந்த கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த மாரி வாழ்வியலோட விதிமுறை என்ன? நியதி என்ன? எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒரு பேக்கேஜா இருக்கும். அதனால இந்த ஆர்டிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல பொறுத்தவரைக்கும், ஏன் இந்த ஜெயம் குரூப் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும், ஏன் கவர்மெண்ட்ட பொறுத்தவரைக்குமே, இல்ல பொதுவா என்ன சார்ந்த அத்தன நபர்களுக்குமே என்ன ஒரு தீர்வு அப்டின்னா, நீங்க ஈஷா யோகா மையத்தில சாம்பவி கிளாஸ்ன்னு ஒண்ணு சொல்லி தர்றாங்க. அத நீங்க பயிற்சி செய்யுங்க. அந்த கிளாஸ போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து பாவஸ்பந்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு 4 நாள் பயிற்சி வகுப்பு இருக்கும். அதுலயும் கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னவோ அத நான் உங்களுக்கு செஞ்சு குடுக்குறேன். ஏன்னா, அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சரியான விதத்துல தோதாகும். உங்களால எனக்கும் நெறைய விஷயத்துல தோதாகும். ஓகே. அத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எரரே ஏற்படாது. ஓகே. அப்போ இந்த கிறிஸ்துவம், முஸ்லீம் அப்படின்றவைங்கலாம் நான் உங்களுக்கு தோதா அமைச்சு தரேன். என்ன தீர்வு அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா தோதா அமைச்சு தரேன். அவசரப்படாதீங்க. பொறுமையா காத்திருங்க. ஓகே. அப்போ என்ன சொல்றாங்க, இந்த கர்மா யோகம். ஓகே. செயல் செய்றதும் ஒரு நல்ல ஒரு பலன தரும். அதுதான் நம்ம யோகான்னு சொல்றோம். யோகம் அப்டின்னா என்ன சொல்றாங்க, அதிர்ஷ்டம் அப்டின்றோம். உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்டின்றாங்க. உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்டின்றதுக்கான அர்த்தம் தான் அந்த யோகம் அப்டின்றதுக்கான ஒரு வார்த்தைக்கான ஒரு பொருள். ஓகே. அந்த நிலையில கர்ம யோகம் அப்டின்ற ஒரு கான்செப்ட்ல அத நீங்க பக்தியாவும் செய்யலாம். அதாவது ஒரு செயல் செய்றீங்க அப்படின்றப்போ, நீங்க ரொம்ப ஒரு பக்தியா இருக்கீங்க அப்படின்ற ஒரு நிலையிலயும் அந்த செயல் செய்யலாம். அல்லது நீங்க அறிவியல் ரீதியா புரிஞ்சுகிட்டு, ஒரு சயின்ஸ் கான்செப்ட் மாதிரி நீங்க அதுல எல்லா விளக்கமும் நீங்களே புரிஞ்சுகிட்டு, அந்த நிலையிலயும் செயல் செய்யலாம். அதுதான் ஞான யோகம் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ஓகே. ஆனா, அந்த ஞானம் அப்படின்ற பேரு ரொம்ப ஒரு பழமையான பேரு. ஆனா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்காங்க, பனமரத்துப்பட்டுல ஞானமணிகண்டன்னு. அவனோட லைஃப் ஸ்டைலும் சரியில்ல. அவனோட ஃபேமிலியுமே சரியில்ல. அவனோட எல்லாமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். தனிப்பட்ட மனித வாழ்க்கையில நான் எப்பவுமே தலையிட மாட்டேன். ஆனா, அவங்க என் மூக்குல தலையிட்டதுனால தான் என் மூஞ்சே இப்டி மாறி போச்சு. ஓகே. அதனால நம்போ அதுக்கும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஏன் அப்டின்னா, இவங்க வாழ்வியல் பொறுத்தவரைக்கும் இவங்க தனி நிலையில வாழ்ந்தாங்கன்னா பரவால்ல. வர்றவங்கலாம் அட்டப்பூச்சி மாரி ஒட்டிக்கிட்டு ரத்தத்த உறிஞ்சு எடுத்து நம்மகிட்ட இருந்து தோது பார்க்கறனால தான் எரர் ஆகுது. ஓகே. இல்லைன்னா இந்நேரத்துக்கு எப்பவே நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன். ஓகே. அடுத்து கிரியா யோகம் அப்டின்னு சொல்லி தராங்க. அந்த கிரியா யோகம் அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம். அதுக்கு படிநிலை தேவ. ஓகே. அந்த நிலையில ஒவ்வொன்னா தோத பார்த்துக்கலாம். அடுத்தது ராஜயோகம்னு ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி எனக்கு தோதாகும். சொல்லப்போனா எனக்கு எல்லா பயிற்சியுமே எனக்கு தேவைப்படுது. ஓகே. எனக்கு கொள்ளளவு மத்தவங்களோட எனக்கு நெறையவே தேவைப்படுது. ஓகே. எனக்கெல்லாம் எதார்த்த ரீதியா ஒரு 100 பிஎஸ்பி வாலண்டரிங் அப்டின்னா கூட எனக்கு ஓரளவு தோதாகும். ஓகே. எனக்கு அந்த அளவுக்கு கொள்ளளவு தேவைப்படுது. உங்களுக்கெல்லாம் நீங்க நார்மலா 1 டிகிரி படிச்சீங்கனாலே போதும். ஆனா எனக்கு அப்டி கிடையாது. நான் நெறைய யூனிவர்சிட்டில போய் படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 டிகிரியாவது என்கிட்ட இருந்தா தான் எனக்கு ஓரளவு தோதாகும். என்னுடைய பாதை அப்டின்றது வேற. என் பாதையில நீங்க பயணிக்காதீங்க. உங்க பாதையில நான் பயணிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப சிரமம்.
ஓகே. அத சரியா புரிஞ்சுக்கங்க. என் பாதையில பயணிக்கணும்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க தோதா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஓரளவு தோதாகும். ஓகே. அதனால கர்மயோகம் அப்படின்றது தான் மிகவும் அவசியமா தேவைப்படுது. வேலை செய்யணும். அப்பதான் எல்லாம் தோதாகும். சும்மா சிணுங்கிக்கிட்டு, தயங்கிக்கிட்டு, தடுமாறிக்கிட்டு, தத்தளிச்சுட்டு இருந்தோம்னா பொழப்பு ஓடாது. ஓகே. வந்தாச்சா, வாழ்ந்தாச்சா, முதல்ல வாழணும்னு நெனைக்கணும். எப்படா சாவோம்? எப்படா போவோம்? எப்படா என்ன நடக்குன்னு அப்படி ஒரு கான்செப்ட்டே இருக்கக்கூடாது. வந்தாச்சா பொழைக்கணும். எப்படியாவது வாழணும். வாழ்வியலுக்கு என்ன தேவை? அத படிப்படியாவது அமைச்சுக்கணும். இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப மெச்சூரிட்டியா, சரி நாங்க தான் வாழல. எங்களோட குழந்தைங்களாவது வாழட்டும்னு அவங்களுக்கு தோது செஞ்சு குடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் நாங்க தான் வாழல. எங்க சொந்த பந்தமாவது வாழட்டும் அப்படின்னு தோது செஞ்சு குடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் நாங்க தான் வாழல. எங்களுடைய சமுதாயமாவது நல்லா வாழட்டும்னு நெனைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் நாங்க தான் நல்லா வாழல. எங்க நாடாவது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தோது செஞ்சு குடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் நாங்க தான் வாழல. எங்க உலகமாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் தோது செஞ்சு குடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில பேரு எங்களோட நிலைமை தான் இப்படி இருக்குது. எங்களோட டெக்னாலஜி தான் இப்படி இருக்குது. எங்களோட சூழ்நிலை தான் இப்படி இருக்குது. ஆனா அடுத்த நிலையில வர்றவங்களாவது ஒரு அறிவியல் முன்னேற்றத்துல, ஒரு நெறைய விஷயத்துல தோதா இருக்கணும் அப்படின்றதுக்காக நெறைய பேரும் பாடுபடுறாங்க. ஓகே. அதான் எதார்த்தமான ஒரு நிலை. ஓகே. அதனால வாழும்போதும் சொர்க்கமா இருக்கணும். வாழ்ந்ததுக்கு அப்புறமும் சொர்க்கமா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே. அதனால எல்லாமே ஒரு வகையில நம்ம தான் தோதா அமைச்சுக்கணும். தானா தோதாகணும்னு நெனைச்சா எப்படி தோதாகும்? காவ்யா மாறன பொறுத்தவரைக்குமே, கலாநிதி மாறன் அவரு வருவாரா? ஸ்டாலின் வருவாரா? உதயநிதி வருவாரா? கனிமொழி வருவாரான்னு யாரும் வரமாட்டாங்க. அவங்கவங்க பசிக்கு அவங்கவங்க தான் சாப்புட்ணும். ஓகே. அதனால இவங்களே அவங்க வாழ்க்கைய தனியா எடுத்து நடத்துறதுக்கான ஒரு நிலையில யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஊட்டி விடுவாங்க. யாரோ ஒருத்தர் வந்து சமைச்சு குடுப்பாங்க. யாரோ ஒருத்தர் வந்து தோசை செஞ்சு குடுப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறனால தான், எதுவுமே தோதாக மாட்டேங்குது. அவங்கவங்க வாழ்றது அவங்கவங்க பொறுப்பு அப்படின்றப்ப தான், எல்லாமே தோதாகும். ஓகே. இந்த ஆக்ட்ரஸ்ல இந்த பிரியா பவானி சங்கர் எல்லாருமே அப்படிதான். ஏன்னா காலம் போன காலத்துல 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். ஓகே. இவங்கலாம் யாரோ ஒருத்தர் அமைச்சு குடுப்பாங்க. ஏதோ ஒரு வகையில ஆத்மா ஃபுல்லா எரரா இருக்கு. அதனால அவங்கவங்க வாழ்வியல் அவங்கவங்க தான் அமைச்சுக்கணும். ஓகே. சரி, எதார்த்த ரீதியா மூவி புக்கிங்கு, படப்பிடிப்பு, கேஷு, வசதி இது எல்லாமே நம்ம ஓரளவு தோது செஞ்சு குடுத்தாலுமே, அந்த ஆத்மாவுக்கான கெப்பாசிட்டி என்னவோ அதன் பொறுத்து தான் வாழ்வியலுக்கான எதார்த்தமான நிலை. ஓகே. அந்த வகையில வர்றவங்களுக்கெல்லாம் வரவேற்பு இருக்கு. ஓகே. அதே சமயத்துல எனக்கு சரியான பதமான நபர் தான் தேவ. ஓகே. நான் ஆக்டர் பிரபாஸ் மாரி தான். சரியான நபர் தான் எனக்கு தேவ. அல்லது நான் பிரம்மச்சாரியத்தோடவே நான் வாழ்ந்துருவேன். ஏன் அப்டின்னா, என்னுடைய சுகம் அப்டின்றது ஓகே தான். ஆனாலும் என்னுடைய நலன்லயும், மத்தவங்களோட நலனையும் நான் யோசிக்கிறேன். என்னுடைய கம்பெனி நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். என்னுடைய நாடு நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். என்னோட ஸ்டூடியோ நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். அடுத்தது என்னோட தேவன் ஃபவுண்டேஷனும் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். ஏன் அப்டின்னா, நெறைய பேர் நிகழ்ந்த நிகழ்வு என்ன அப்டின்னா, அவங்க ஃபேமிலி அவங்களோட நிலை மட்டும் தான் யோசிப்பாங்க. அதனாலேயே நெறைய எரர் ஏற்பட்டுரும். ஓகே. இந்த இந்த விஜய் மல்லையா கம்பெனி கூட கவுந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட நிலைய மட்டும் தான் இவங்க யோசிச்சாங்க. கம்பெனி பத்தி அவங்க யோசிக்கல. ஓகே. அதனால எனக்கு வரக்கூடிய நபரு என்னையும் நேசிக்கணும். எனக்கு சார்ந்த நெறைய விஷயத்துல தோது செஞ்சு குடுக்கணும். ஓகே. அப்படிதான் எனக்கு தேவைப்படுது. அதனால தான் நான் ஆக்டர் பிரபாஸ் மாரி அப்படின்ற மாரி சொல்றேன். ஏன்னா சரியான நபர் தான் சரியான விதத்துல தோதாவாங்க. அப்படி தோதாகாத நிலையில நம்ம தோதாகுற வரைக்கும் காத்திருக்க வேண்டியது தான். அப்படின்ற மாரி தான் எதார்த்தமான ஒரு நிலை. ஓகே. ஏன் அப்படின்னா, நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். என்னுடைய பாதை அப்படின்றது ஒரு தனித்துவமா தான் இருக்கு. அதனால தான் நான் செலக்ட் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஓகே. இப்போ ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு பதவி இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த பதவி குடுத்துற முடியாது.